அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணையா. வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி திசை தெரியாமல் திண்டாடும் மக்களுக்காக சொல்லப்பட்ட பழமொழியே திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. இதை போன்ற வாக்கியங்கள் ஏழை மக்களுக்கும் சமுதாயத்தில் எல்லாவற்றையும் துளைத்தவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டவே பிறந்தன. அதே சமயம் இந்த நம்பிக்கை அவர்களை முடமாக்கி சோம்பேறிகளாக்கி மற்றும் பல ஏழைகளை உற்பத்தி செய்து விடுகிறது. நம்பினோர் கைவிடப்படார் என்பது பல தலைமுறைகளாக நம்பப்பட்டு வரும் ஒரு வாசகம். தனிப்பட்ட நபரில் தொடங்கி ஒரு சமுதாயத்தை, ஒரு நாட்டை, ஏன் இந்த உலகையே கடவுள் கைவிடாமல் காப்பாற்றுவார் என்று சும்மா நம்பிக்கொண்டிருந்தால் என்ன ஆகும்? இந்தியாவில் இது எவ்வளவு தூரம் தோற்று போனது என்று கண்கூடாக தெரியவில்லையா? தங்களை கவனித்துக் கொள்பவர்களை தான் கடவுளும் கவனித்துக் கொள்வார். ஆம், கடவுளிடம் இறைஞ்சாமல் தங்களை நம்பி வாழ தயாராக இருப்பவர்கள் மீதுதான் கடவுளுக்கும் நம்பிக்கை வரும். தெய்வம் என்று நீங்கள் குறிப்பிடுவது படைப்பின் மூலம். தெய்வம் என்று நீங்கள் குறிப்பிடுவது படைப்பின் மூலம். உங்களுக்கு ஒரு அற்புதமான உலகை படைத்திருக்கிறாரே, போதாதா? அதை பராமரித்து கவனித்துக் கொள்ளும் பொறுப்பையும் அவர் தலையிலே கட்டிவிட்டு முட்டாள்தனமாக அதை சிதைத்துக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? உண்மையாக சொல்லுங்கள். உங்களை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு எது நடந்தாலும் குறைபட்டு கொள்ளாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? படைப்பின் மூலத்தை சும்மா நம்பிக்கொண்டிருந்தால் பலனில்லை. படைப்பின் மூலத்தை சும்மா நம்பிக்கொண்டிருந்தால் பலனில்லை. அதனுடன் தொடர்பு கொள்ள முடியுமா என்று தேடலில்லாத அர்த்தம் இருக்கிறது. தொடர்பு கொண்டால் வாழ்க்கை பல மடங்கு மேன்மையடையும். நன்றி, வணக்கம்.